உழைச்சி கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றின்னு சொல்கிறது ஒரு மரியாதை நான் செலுத்திக்கிறேன் இந்த பதிவு மூலமாக. ஏன்னா அந்த வழி எனக்கு புரியும், எப்படி அந்த வழி இருந்துச்சு, எங்கள் அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க எனக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனில் கஷ்டப்பட்டு வரவங்க எப்படி இருக்காங்க நான் பார்க்குறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தைய நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா அப்பாவை ஒரு நன்றி சொல்லிக்கோங்க, மரியாதைக்காக. குடும்பத்துக்காக உழைச்சிட்டோம், குழந்தைங்களுக்காக உழைச்சிட்டோம், என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிந்தனையை மாற்றிக்கோங்க. இன்றைக்கி உங்களால் அந்த சிந்தனையிலேருந்து வெளியே வர முடியும். இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணால் கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். அதுக்கான அடிப்படை பழக்க வழக்கங்கள், சிந்தனைகளை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டாலே போதும். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ப்ளஸ் பெருமைப்பட்டுக்கோங்க உங்களை பற்றி. நம்ம சாக்ரிஃபைஸ், ஏன்னா இந்தியாவில் தான் ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். வெளிநாட்டுகளில் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், முடியை தொலைச்சிட்டேன், கருப்பாயிட்டேன், குண்டாயிட்டேன், எந்த கவலையும் வேணாம். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். லைஃப்பை உங்கள் கையில் எடுங்க, சார்ஜ் எடுங்க, முழுமையாக உங்களோட நீங்கள் எப்படி சின்ன வயசில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கொண்டு வாங்க. ஃபுல் எனர்ஜியோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. இன்னும் வாழ்க்கை அழகாக இருக்கும். எப்பயும் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க. ஒரு தெளிவான, வலுவான, ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம உருவாக்கலாம். ஓகே, லவ் யூ ஆல். நன்றி.